بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: المرء على دين خليله وكما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியார்களுடைய அந்தஸ்தை நம்மையும் சேர்த்து நல்லது புரிவானாக. ஆமீன். உலக பொதுமறை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்கு பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்தில ஜொலிக்கும் மொழியாக தோன்றி உத்தம திருத்தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பிரணாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்பவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் இன்று நிலவிக் கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே துஆக்கு ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரத்திலே நம்மவர்களுடைய தேவைகள், நம் பெற்றோர்கள், மனைவி மக்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளும் இறைவனுக்கு பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் ரப்பல் ஆலமீன் முறைப்படுத்தி கொடுப்பாராக. ஆமீன். வாழக்கூடிய காலம் சில காலம், இக்காலகட்டத்திலே நோய் இல்லாத வாழ்வை அல்லாஹ் நமக்களித்து குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மளுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்தருவானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வகீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்தருவாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒரு புனிதமான நாளிலே, புனிதமான மாதத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார். அல்லாஹ் மனிதனை ஒரு சமூகமாக சேர்ந்து வாழுகிற வழியில் படைத்திருக்கின்றார். அந்த வகையில் இன்றைய காலகட்டத்தில் நண்பர்கள் என்பவர்கள் தவிர்க்க முடியாத வாழ்வை கொண்டிருக்கின்ற நாம் யாரோடு பழகுகிறோம், யாரோடு பயணிக்கிறோம் என்கிற எச்சரிக்கை உணர்வு நமக்கு அவசியம் என்கிற சிந்தனையை மையமாக கொண்டுதான் இன்றைய ஜும்மாவுடைய உரையை நாம் பார்க்க இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித படைப்பு என்று சொல்லக்கூடிய முதல் படைப்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணால் படைத்தார். பொதுவாக மண்ணை பொறுத்த அளவு பன்முக தன்மை கொண்டதாகவே இருக்கும். சிகப்பாக இருக்கும், வெண்மையாக இருக்கும், கருமையாகவும் இருக்கும், மென்மையாகவும் இருக்கும், கடினமானதாகவும் இருக்கும். அவ்வாறுதான் மண்ணால் படைக்கப்பட்ட மக்களும் பல்வேறு தன்மைகளை கொண்டவர்களாக இருப்பார்கள். அரபியிலே ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், யஹ்தலி சதீகு கபல தரீக், பாதையை தேர்வு செய்வதற்கு முன், நீ செல்லக்கூடிய பார்வையை தேர்வு செய்வதற்கு முன்
பயணிக்கும் நண்பனை தோழனை நீ தேர்வு செய்து கொள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள், நல்ல நண்பனுக்காக உதாரணம், நீ பழகக்கூடிய நல்ல நண்பனாக இருக்கட்டும், நல்ல தோழியாக இருக்கட்டும், இது இருவகைப்பட்டவர்கள், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். நல்ல நண்பர்களுக்கு உதாரணம் வாசனை திரவியத்தை போன்றவராக இருப்பார்கள். ஒரு அத்தர் இருக்கின்றது என்று சொன்னால் அத்தருடைய வியாபாரிக்கு ஒப்பானவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். அத்தர் வியாபாரி உனக்கு அந்த அத்தரை வாசனை திரவியத்தை வழங்காவிட்டாலும் அவர்களுடன் சேர்ந்து இருப்பதால் அதை நுகரக்கூடிய ஒரு வாய்ப்பாவது உனக்கு கிடைக்கும். அதே போன்று கெட்ட நண்பர்களுக்கு உதாரணம் நெருப்பில் வேலை செய்யக்கூடிய கொல்லனை போன்று என்பார்கள். அவன் அந்த நெருப்பை வைத்து உன்னை தீண்டாவிட்டாலும் அவனுடன் சேர்ந்து இருப்பதின் காரணமாக அதனுடைய புகையாவது உன் மீது மட்டும்தான் ஆக வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். இதைவிட உலகத்திலே அழகான இலகுவான உதாரணத்தை யாரும் சொல்லி இருக்கவும் முடியாது, சொல்லவும் மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உதாரணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். அல் மர்உ அலா தீனில் ஹலீல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒருவர் தன்னுடைய நண்பனின் பாதையில் தான் பயணிக்கிறார். எனக்கு நண்பன் தான் உலகத்திலே முக்கியம், நல்ல நண்பன் தான் வேண்டும், நல்ல தோழிகள் தான் வேண்டும் என்று நினைத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முதலில் கவனித்துக் கொள்ளட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களை சொல்லி காமிப்பார்கள். எனவே தான் இன்றைய காலகட்டத்தில் யாரோடு பழகுகிறோம் என்பதையும் கவனிக்க வேண்டும், யாரோடு பழகிவிடக்கூடாது என்பதையும் கவனிக்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையை பொறுத்த அளவில் அது எந்த மக்களாக இருக்கட்டும், அம்மக்களுடைய வாழ்வு என்பது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நண்பர்களை பொறுத்துத்தான், தோழிகளை பொறுத்துத்தான் அவருடைய வாழ்க்கை அல்லாஹ்விற்கு தொடர்புடைய வாழ்க்கையாக அமைகின்றதா அல்லது இறை பக்தியை விட்டும் தூரமாக்கி செல்லக்கூடியதாக இருக்கின்றதா என்பதை நண்பர்களை பொறுத்தே இன்றைய காலத்தில் அமையக்கூடிய விடயமாக பெருமக்களை இருந்து கொண்டிருக்கின்றது. உலகளாவியலில் நாம் பார்க்கலாம், குறிப்பாக ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்ணினமாக இருக்கட்டும், நண்பர்கள் என்பவர்கள் இன்றைய சூழ்நிலையிலே அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் பெரும்பாலும் அதிகபட்சமாக அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டும் துண்டிக்கக்கூடிய நண்பர்களைத்தான் இன்றைய காலகட்டத்திலே நம்மால் பார்க்க முடிகின்றது. அது சிறுவர்களாக இருக்கட்டும் அல்லது வாலிபர்களாக இருக்கட்டும், சிறுமிகளாக இருக்கட்டும் அல்லது வயதுக்கு வந்த பெண்களாக இருக்கட்டும் அல்லது குடும்ப பெண்களாக இருக்கட்டும், இன்றைய தோழர்களை வைத்துத்தான் நண்பர்களை வைத்துத்தான் அவருடைய வாழ்வு என்பது தீர்மானிக்கப்படுகின்றது என்பதை ஹதீஸ் குர்ஆனிலே சென்று நாம் பார்க்க வேண்டிய அவசியம் பெருமக்களை நமக்கு இல்லை. அன்றாட நமது பிள்ளைகளுடைய வாழ்வியலிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி பதிவு செய்வார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறாத நண்பனை நீ தேர்வு செய்து விடாதே. அப்படி உனக்கு ஒரு நண்பன் கிடைத்து விட்டான் என்று சொன்னால் உலகத்திலே நீ வாழ்வதே வேஸ்ட் என்பதாக சொல்வார்கள். வாழ்ந்தும் வாழாதவர்களை போன்றவர்கள் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். பெருமக்களே, உனக்கு ஒரு கெட்ட நண்பன் உலகத்திலே தோன்றிவிட்டான் என்று சொன்னால், கெட்ட தோழிகளை நீ தொடர்பு வைத்து விட்டாய் என்று சொன்னால், நீ உலகத்திலே வாழும் காலமெல்லாம் நீ நன்மையால் நிரப்ப முடியாது. அல்லாஹ்வுடைய தொடர்பு உனக்கு ஏற்படாது. தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகங்களாக இருக்கட்டும், கல்விகளாக இருக்கட்டும், இப்படி உலகளாவிய என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றதோ அனைத்தும் அந்த கெட்ட நண்பனின் மூலமாக துண்டித்து விடுவான், துண்டிக்கப்பட்டு விடுவீர்கள் என்பதாக ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமக்களே சொல்லி காமிப்பார்கள். சயீத் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நபியிடம் நாங்கள் சென்று ஒரு விடயத்தை கேட்டோம். யா ரசூலல்லாஹ், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்பதாக நான் கேட்டேன். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நல்ல மனிதர்களுக்கு முன்னால் நீ நாணத்தோடும் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் எப்படி இருப்பாயோ
அதே போன்று அல்லாவிற்கு முன்னால் நீ நாணத்தோடும் கண்ணியத்தோடும் மரியாதையோடையும் இருக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொல்லி காமித்தார். பெருமக்களே, இந்த ஹதீஸை நாம் விளங்க வேண்டும். உலகத்திலே வாழக்கூடிய நல்ல நண்பர்களுக்கு முன்னால் நாணத்தோடும் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே ஞானத்தோடும் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நண்பர்கள் என்பவர்கள் சரியாக இருக்க வேண்டும். நண்பர்களிடத்திலே கெட்ட வார்த்தைகள் பேசாத நண்பனாக இருக்க வேண்டும். நான் கெட்ட வார்த்தைகள் பேசுகின்றேன், கெட்ட செயல்கள் செய்கின்றேன், ஹராமான விஷயங்களில் ஈடுபடுகின்றேன் என்று சொன்னால் அந்த இடத்திலே அந்த நண்பன் என்பவன் கண்டிக்க வேண்டும். அப்படி கண்டிக்காத நண்பனை, கண்டிக்காத தோழியை உன்னுடன் நீ உறவு வைத்துக் கொண்டாய் என்று சொன்னால், பழகி கொண்டாய் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தோதுவானவர்களாக, அல்லாஹ்விற்கு கண்ணியம் செய்யக்கூடிய நண்பர்களாக ஒருபோதும் அவர்கள் இருக்கவே மாட்டார்கள் என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். இன்று உலகத்திலே பெருமக்களே நிதர்சனமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிறார்களாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், அவருடைய பாதை என்பது எப்படி வழியை தடுமாறி சென்று கொண்டிருக்கின்றது, செலுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதை பெருமக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இமாம் முஜாஹித் ரஹிமுல்லா அவர்கள் தனது கிதாபிலே பதிவு செய்வார்கள், உனக்கு ஒரு நண்பன் இருக்கின்றான். உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே உனக்கு ஒரு நண்பன் இருக்கின்றான். அவனுக்கு முன்னால் நீ பாவம் செய்வதை விட்டு வெட்கப்படுகின்றாய். இப்படிப்பட்ட நண்பன் உலகத்துல இன்னைக்கு பார்க்கவே முடியாது. அது பெண்களாக இருக்கட்டும், ஆண் மக்களாக இருக்கட்டும். நாம நண்பனுக்கு முன்னாடி ஒரு பாவம் செய்வதை ஒரு நண்பன் வெட்கப்படுறான் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உலக அதிசயமாக ஆயிரும். ஏதோ 100ல் 1 2 மட்டும்தான் பெருமக்களை நம் கண்களால், நாம் கரங்களால் எண்ண முடியும், பார்க்க முடியும். எப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள், நீ ஒரு பாவம் செய்கின்றாய் என்று சொன்னால் அந்த பாவம் செய்யக்கூடிய விஷயத்திலே உன் நண்பன் அருகில் இருக்கின்றான் என்று சொன்னால் உனக்கு வெட்கம் வர வேண்டும். அப்படி வெட்கம் வரக்கூடிய நண்பனை நீ தேர்வு செய்து விட்டாய் என்று சொன்னால் அந்த நண்பன் உனக்கு உலகத்திலே எதுவுமே செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, இது ஒன்றே போதும், நீ நல்லவன், நீ தேர்ந்தெடுத்த நட்பு என்பது உன்னதமானது, அல்லாஹ்விற்கு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது என்பதாக முஜாஹித் ரஹிமுல்லா அவர்கள் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்வார்கள். பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இன்றைய நம்முடைய நண்பர்களை, அது சிறுவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், எப்படி நாம் தோதுவாக நண்பர்களை பிடிக்கின்றோம்? அல்லாஹ்விற்கு தொடர்புபடுத்தக்கூடிய நண்பர்கள் உலகத்திலே யார் இருக்கின்றார்? ஊரிலே யார் இருக்கின்றார்? அதிகபட்சமாக பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் நாம் வைக்கக்கூடிய நட்பு எல்லாமே அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கக்கூடிய நட்பாகத்தான் இருக்கின்றது. எந்த விஷயத்தை விட்டும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் தடுத்தார்களோ, தவிர்த்திருக்க சொன்னார்களோ அந்த விஷயத்தை தூண்டக்கூடிய நண்பர்களாக, அந்த விஷயத்தை செய்யக்கூடிய தோழிகளாகத்தான் இன்றைக்கு சிறார்களும் வாலிபர்களும் வாலிப பெண்களும் இன்றைக்கு நட்புகளை நாம் என்ன செய்தோம் அப்படின்னு சொன்னா பிரியப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவே தான் சொல்லுவார்கள், அஸ்ஹாபு ஸலாஸா, நட்பு என்பது 3 விதத்தில் இருக்கின்றது. மோமின்களே விளங்கிக் கொள்ளுங்கள், அஸ்ஹாபு ஸலாஸா, நட்பு என்பது 3 விதத்தில் இருக்கின்றது. சாஹிபு கல் தவா, அழகாக சொல்லுவார்கள். நண்பர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் சாஹிபு கல் தவா, இரண்டாவதாக சொல்லுவார்கள் சாஹிபு கத் தவா, மூன்றாவதாக சலாசத்துல், மூன்றாவதாக சொல்லுவார்கள் சாஹிபுல் கத்தார். 3 விடயங்களை கொண்டுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளைஞிகளும் சிறுவர்களும் தன்னுடைய நட்புகளை எடுத்துக் கொள்கின்றார்கள். இந்த 3லே சரியான பாதை எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஜெயம் பட்டு விட்டார்கள். சாஹிபு கல் ஹவா, காற்றை போன்றவர்கள். நண்பர்கள் என்பவர்கள் காற்றை போன்றவர்கள். எப்படி என்று சொன்னால் எப்போதும் நமக்கு தேவைப்படுமோ எப்பொழுதும் நம்மிடமே இருப்பார்கள். நாம் கெட்டது செய்யும் பொழுது அதை திருத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாம் கல்வியிலே குன்றிவிடும் போது, நாம் கல்வியிலே தாழ்ந்து விடும் போது தூக்கிவிடக்கூடிய நண்பர்களாக இருப்பார்கள். நாம் ஒரு வியாபாரத்திலே சோர்ந்து விடும் பொழுது தூக்கிவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாம் தொழில் உத்தியோகங்கள் உலகளாவிய என்னென்ன கடினங்கள் படுகின்றோமோ அனைத்திலும் அவரை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே எப்படி வெற்றி பெற வைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தொடர்பிலே வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் உலகத்திலே இருப்பார்கள். இவர்கள் தான் சாஹிபு கல் ஹவா, காற்றை போன்றவர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். இதைத்தான், இப்படிப்பட்டவர்களைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகின்றான் என்பதாக சொல்லுவார்கள். இரண்டாவதாக சாஹிபுல் கத்தவா, மருந்தை போன்றவர்கள். நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நம்மள்ட்ட வந்து நிற்பாங்க. அல்லாஹ்வை மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதா, அந்த இடத்துல வந்து நம் நண்பன் இருப்பான்.
தொழுகக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் நமக்கு ஞாபகம் ஊட்டக்கூடியவனாக இருப்பான். நோய்வாய்ப்பட்டு விட்டது என்று சொன்னால் நமக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். நமக்கு பொருளாதாரம் தேவைப்படுகின்றது என்று சொன்னால் நமக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். இவன்தான் நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவனாக இருப்பான். இவன் கத்தவா, மருந்தை போன்றவன் என்பதாக சொன்னார்கள். இதுவும் அல்லாஹ்விற்கு பிடித்தமானவர்களாக இருப்பார்கள் என்பதாக சொன்னார்கள். மூன்றாவதாக உலகத்திலே ஒரு நண்பன் இருப்பான். எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் சாஹிபுன் கத்தார், இவர்கள் நோயை போன்றவர்கள். இவர்களிடத்திலே நீங்கள் பழக்க வழக்கம் வைத்துக் கொள்ளாதீர்கள். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட நண்பனை உலகத்திலே நீ தேர்வு செய்து விட்டாய் என்று சொன்னால் உன்னை விட உலகத்திலே பாவி எவனும் இல்லை என்பதாக சொல்லுவார்கள். இவர்கள் நோயை போன்றவர்கள். எப்போவெல்லாம் எனது நல்ல நிலையில் நீ இருந்தாலும் சரி உன்னை கெடுக்க வேண்டும் என்பதாகவே நினைப்பார்கள். அல்லாஹ்வுடைய தொடர்பு உனக்கு அழைப்பு வந்து விட்டது என்று சொன்னால், அல்லாஹ் உன்னை அழைக்கின்றான் என்று சொன்னால், தொழுகை நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த தொழுகையை மறக்கடிக்கக்கூடிய நண்பனாக இருப்பான். அதே நேரத்திலே உனக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுகின்றதோ நல்ல விஷயங்களை எல்லாம் அதை அப்படியே கெடுதியானவனாக ஆக்கி விடுவான். அழகாக சொன்னார்கள், கத்தார், இவர்கள் மருந்தை போன்றவர்கள், விஷத்தை போன்றவர்கள். இந்த விஷத்தை விட்டு உலகத்தில் நீ பாதுகாப்பு தேடிவிட்டாய் என்று சொன்னால் நீ உலகத்திலும் செய்யப்பட்டு விடுவாய், வெற்றியடைந்து விடுவாய், நாளை மறுமையிலும் வெற்றியடைந்து விடுவாய் என்பதாக சொல்லுவார்கள். பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். நம் நண்பன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். எந்த மனிதனை இறை கட்டளை மீறுவானோ, எந்த மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறுவானோ அப்படிப்பட்டவனுடன் நீ தொடரவே கொள்ளாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட நண்பன் உனக்கு உலகத்திலே தேவையில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நண்பனை நீ தேர்வு செய்து விட்டாய் என்று சொன்னால் நீயும் அழிந்து விடுவாய், நவுதுபில்லாஹ், உன் குடும்பத்தையும் அந்த நண்பன் அழித்து விடுவான் என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களை சொல்லி காமிப்பார்கள். நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். 3 நபர்களுடன் நீ தோழமை கொள்ளாதே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்வார்கள், 3 நண்பனுடன் நீ தோழமை கொள்ளாதே. 1, பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடியவன். ஏன் தெரியுமா? அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிக் கொண்டே இருக்கின்றது. அவனை நீ தொடர்பு கொண்டாய் என்று சொன்னால், அவனுடன் நீ தொடர்பு வைத்திருந்தாய் என்று சொன்னால் பெற்றோருடைய சாபம் அவன் மீது இறங்கும் பொழுது உனக்கும் அந்த நட்பு ரீதியான சாபம் இறங்கிக் கொண்டே இருக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இன்றைய இளைஞர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், பெற்றோருடைய பேச்சை மதிக்கக்கூடிய நபர்கள் எத்தனை நபர்கள் நம் பிள்ளையை உருவாக்கி இருக்கின்றோம், எத்தனை நபர்களை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்குது. இரவு நேரங்கள்ல நாங்க என்னங்க செய்வோம், சட்டிபானையை தூக்கிட்டு தெரிய ஆரம்பிச்சுட்டா எங்களால கண்டிக்க முடியவில்லை. பெருமக்களே, அதற்கு குற்றவாளி நாம் தான் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். இவன் இப்படிப்பட்ட நேரத்திலே பெற்றோர்களுடைய சாபத்தை உள்ளடக்கிக் கொள்கின்றான். பெற்றோர்கள் விருப்பமாக அவனை விட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய பாதை விட்டும் தூரமாக அவனை அனுப்புகின்றார்கள். அவனுக்கும் சாபம் உண்டாகும், அவனை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கும் சாபம் உண்டாகும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இப்படிப்பட்ட நண்பனை நீ தேர்வு செய்து விடாதே, உன்னையும் குழி தோண்டி புதைத்து விடுவான், உன் குடும்பத்தையும் புதைத்து விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இரண்டாவதாக, பாவம் செய்தவனிடம் ஏறெடுத்தும் அவனை பார்த்து விடாது. வார்த்தையை பார்த்தீங்களா? பாவம் செய்யக்கூடிய நண்பனை ஏறெடுத்தும் நீ பார்த்து விடாது, ஒதுங்கிவிடு என்பதாக சொன்னார்கள். ஏன் தெரியுமா? பாவத்தில் அவன் உன்னையும் கூட்டாக்கி விடுவான். எப்படிப்பட்ட நல்லவனாக இருந்தாலும் சரி, பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டான், ஹராமான செயலில் ஈடுபட்டான் அப்படின்னு சொன்னா அவனுடன் நீ தொழுகையாளியாக இருக்கலாம், தொழுகையுடைய அல்லாஹ்வுடைய தொடர்பிலே இருக்கலாம், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். ஆனால் உன்னை பாவத்தில் நிச்சயமாக மூழ்கடித்து விடுவான். அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டு உன்னை தூக்கி எறிந்து விடுவான். இவனை விட்டு நீ தவிர்த்து கொள் என்பதாக சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், பொய்யனோடு நீ பழக்கம் வைத்து விடாதே. பொய்யனோடு நட்புகளை நீ உருவாக்கி விடாதே. ஏனென்று சொன்னால் நெருக்கமாக இருக்கின்ற உன்னை, அல்லாஹ்வுடைய தொடர்பிலே நெருக்கமாக இருக்கின்ற உன்னை தூரமாக்கி விடுவான். தூரமாக இருக்க வேண்டிய ஹராமான விஷயங்கள் எல்லாம் உன்னை நெருக்கமாக்கி விடுவான். இன்றைய காலகட்டத்திலே பெருமக்களே, இளைஞர்களிடத்தில் இதுதான் நிதர்சனமாக நடந்து கொண்டு இருக்கின்றது. எவ்வளவு விஷயங்கள் நீங்கள் பேசுங்கள், எவ்வளவு பயான்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், ஆனால் ஒன்றும் நம்முடைய சிந்தனையில் குடிபடவில்லை என்று சொன்னால் இதுதான் முழுக்க காரணம். வார்த்தையை பார்த்தீங்களா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த விஷயம் நல்ல விஷயமா இருக்கின்றதோ அதை உன்னை விட்டு தூரமாக்கி விடுவான். நீங்க பாக்குறோமா? என்ன அல்லாஹ்வுடைய தொடர்பிலே அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகின்றது. ஹலாலான விஷயங்கள் எங்கெல்லாம் நடக்கின்றதோ அங்கெல்லாம் இன்றைக்கு சிறுவர்களை அதிகமாக பார்க்க முடியவில்லை, என்ன இளைஞர்களை பார்க்க முடியவில்லை. எங்கே இருக்கக்கூடாதோ, நல்ல கவனிங்க,
ஹதீஸையும் கவனிங்க, இன்றைய நடைமுறையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். எங்கே இருக்கக்கூடாதோ தொழுகை நேரங்களிலே வாங்கு சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் எந்த இடத்தை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருந்தால் நீ உன்னுடைய இருப்பிடம் ஹராம், உன்னுடைய போன் ஹராம், உன்னுடைய பார்வை ஹராம், உன்னுடைய நடை ஹராம். அந்த ஹராமோட நீ வீட்டுக்கு செல்கின்றாயே, உன்னுடைய தாய் ஹராமிலே இருப்பாள், உன்னுடைய தந்தை ஹராமிலே இருப்பாள், உன் தந்தை சம்பாதிக்கக்கூடிய அனைத்தும் ஹராம் என்பதாக சொன்னார்களே. இன்றைக்கு இளைஞர்கள் நம் பெற்றோர்கள் சம்பாதிக்கக்கூடிய அனைத்து பொருளாதாரத்தையும் ஹராமாக்கி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் பெருமக்களை இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாவம் செய்யக்கூடிய நண்பனை விட்டு நீ தவிர்த்து கொள். ஒரு பெரிய வாசகத்தை பாருங்கள். இன்றைக்கு பெருமக்களே, குடும்பத்திலே பிரச்சனை, குடும்பத்திலே நோய்வாய், குடும்பத்திலே எங்களுடைய பொருளாதாரத்திலே பரக்கத்தில்லை என்று சொன்னால் நம் பெற்ற பிள்ளை நம்மை ஹராமை வந்து சேர்க்கின்றான், ஹராமை கொண்டு வருகின்றான். அவன் போய் உழைச்சிட்டு வந்தா உங்களுக்கு பெருமையா இருக்குது, அவன் ஒரு கேக் வாங்கிட்டு வந்தா உங்களுக்கு பெருமையா இருக்குது, அவன் ஒரு போட்டிக்கு போயிட்டு வந்தா கப்பு வாங்கிட்டு வந்தா உங்களுக்கு பெருமையா இருக்குது. என் முள்ள எங்க போயிட்டான், என் முள்ள எங்க போயிட்டான். பெருமக்களே, பெற்றோர்கள் சிந்திப்பது கிடையாது. நாளை மௌத்துக்கு பின்னால் உன்னை நரக குழியிலே தள்ளி விடுவான். இவன் உனக்கு வெற்றியாளனா, இந்த பிள்ளை உனக்கு வெற்றியை தந்து விட்டானா என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள், எத்தனையோ பெண்கள் பெருமைப்படுகின்றார்கள். என் பிள்ளை அங்க வேலைக்கு போயிட்டு வந்து 1000 ரூபாய் கொண்டு வர்றான், 2000 ரூபாய் கொண்டு வர்றான். அடே, உன் பிள்ளைகிட்ட தொழுகை இல்லை, உன் பிள்ளைகிட்ட அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லை, உன் பிள்ளை ஹராமான விஷயங்களை செய்யறான், உன் பிள்ளை இஷாவுக்கு பின்னாடி 1 மணி வரை வெளியில தான் சுத்துறான், 2 மணி வரை ரோட்ல தான் திரியிறான், பக்கத்து ஊர்ல திரியிறான், சட்டிபானையை தூக்கிட்டு திரியிறான். கேட்பதற்கு நாதி இல்லை பெருமக்களே. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் தாயும் தகப்பனும் பதில் சொல்லி ஆக வேண்டும். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நீங்கள் கவனிங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாவியுடன் நீ நட்பை ஏற்படுத்திக் கொள்ளாதே. சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். பாவியுடன் நீ நட்பை ஏற்படுத்திக் கொள்ளாதே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் ஆரம்பத்திலே சொன்ன ஒரு குர்ஆனுடைய வசனத்தில் இப்படி சொல்வான், அல் அகில்லாஹு யௌமைதின் பாலுஹும் லிபாலின் அதுவும் இல்லல் முத்தகீன். எவ்வளவு பெரிய வார்த்தை அல்லாஹ் சொல்றான். நண்பர்களை பார்த்து, நண்பர்கள் நாளை மறுமை நாளிலே நீ சேர்த்து வச்ச நண்பன், உன் பிரியா நண்பன், உனக்கு உறுதுணையாக இருந்த நண்பன், உனக்கு போட்டியாக வந்த நண்பன், உலகத்திலே உன்னை விட்டு எதுவுமே செய்ய மாட்டேன் என்று ஹராமிலே ஈடுபட்ட நண்பனுடைய நிலை என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், அல் அகில்லாஹு யௌமைதின் பாலுஹும் லிபாலின் இல்லல் முத்தகீன். நண்பர்கள் நாளை மறுமையிலே விரோதிகளாக ஆகுவார்கள். உன்னுடன் சேர்ந்து விட்டேனே, உலகத்திலே உன்னுடைய தொடர்பே இல்லாமல் ஆயிருக்க வேண்டாமா என்பதாக கதறுவார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவார். இந்த ஆயத்திற்கு, இந்த வசனத்திற்கு ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் கொடுக்கிறாங்க. இந்த ஆயத்து எதற்கு இறங்குச்சு அப்படின்னு சொன்னா, 2 நண்பர்கள் உலகத்துல இருக்கிறாங்க. 2 நண்பர்கள்ல உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்துல ஒரு நண்பன், அதான சொல்லக்கூடிய குர்ஆன் ஆயத்தும் சரி ஹதீஸும் சரி பெருமக்களே, ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் சிறுவர்களுக்கும் பொருந்தும். 2 நண்பர்கள்ல ஒருவர் இறந்து போயிட்டார். இப்ப இந்த 2 நண்பர்கள்ல உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்துல அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டும் ஒரு நண்பன் என்ன செய்ய மாட்டான், ஒரு நண்பனை விடவே மாட்டான். தொழுகை நேரம் வந்துருச்சா அவனை யாவப்படுத்தி இவன் கூட்டிட்டு வந்துருவான். அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். அல்லது இவனுக்கு ஏதாவது மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் இருக்குதா, அவனை விட்டு கொடுக்க மாட்டான். இப்படி மார்க்க ரீதியான தொழிலாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய என்ன விஷயங்கள் இருக்கின்றதோ அத்தனை விஷயங்களிலும் பெருமக்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இப்படி ஒருவன் இறந்துட்டான். இப்போ நாளைக்கு மறுமையில மௌத்துக்கு பின்னாடி ஒரு நண்பனை எழுப்பப்படும். அல்லாஹ் சொல்றான், ஒரு நண்பனை எழுப்பப்படும். அவனிடம் என்ன செய்யப்படும், சொர்க்கத்தை காட்டப்படும். அவன் சொல்லுவானா அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ், இதற்கு முழுக்க முழுக்க காரணம், உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே முழுக்க முழுக்க காரணம் என் நண்பன் தான். நான் உன்னை விட்டும் தொடர்பிலே தூரமாகும் பொழுது, அல்லாஹ்வுடைய உன்னுடைய அமல்களை விட்டும் தூரமாகும் பொழுது எல்லாம் எனக்கு உறுதுணையாக இருந்தான். ஹராமான வியாபாரங்களில் ஈடுபடும் போதெல்லாம் எனக்கு உறுதுணையாக சொல்லி, இது அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வை நீ நண்பு, அல்லாஹ்வுடைய தொடர்பிலே இரு என்பதாக ஞாபகம் ஊட்டினான். என் பெற்றோர்களுக்கு மாறு செய்யும் பொழுது பெற்றோருக்கு மாறு செய்யாதே, அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் என்பதாக என்னை தேர்த்தி எடுத்தான். எனவே எனக்கு மட்டும் இப்படி சுப செய்தி சொல்கின்றாயே, எனக்கு சுவர்க்கத்தை காட்டுகின்றாயே, மரணம் வராமல் உலகத்திலே என் நண்பன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். நல்லா கவனிச்ச ஆயத்தை, மரணம் வராமல் உலகத்திலே என் நண்பன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எனக்கு சொர்க்கத்துக்கு உறுதுணையாக இருந்த என் நண்பனுடைய நிலை என்ன? யா அல்லாஹ், அவனை நான் விட்டுவிட மாட்டேன். அல்லாஹ் சொல்லுவானா, அவனுக்கு இன்னும் மௌத்து வரலப்பா, உலகத்திலே அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். நான் சுப செய்தி சொல்கின்றேன், நான் உன் நண்பனுக்கு, நீ வருவதற்கு காரணமே உன் நண்பன் தான். உன் நண்பன் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான்.
அந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே நான் சுபத்தை சொல்கின்றேன், அவனுடைய வாழ்க்கையை ஜெயமாக ஆக்குவேன். எங்கே இந்த ஆயத்திற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஃசீர் சொல்லி விளக்கம் கொடுக்கின்றார்கள். உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே அவனுக்கு ஜெயம் பெறக்கூடிய ஒரு வாழ்க்கை, வியாபாரங்களாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், கல்வி ஞானங்களாக இருக்கட்டும், அனைத்திலும் ஜெயம் பெறக்கூடிய வாழ்க்கை, வெற்றியான வாழ்க்கையை நாம் கொடுப்பேன். அவனுக்கு ஒரு நாள் மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் அவனுக்கு கொடுக்கக்கூடிய வைத்திருக்கக்கூடிய பரிசளிப்புகளை, இன்பங்களை நீ பார்த்தாய் என்று சொன்னால் ஆச்சரியப்படுவாய் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மௌத்தான நண்பன்கிட்ட சொல்லுவான். பெருமக்களை சிந்தனை செய்து பாருங்கள். நாளை ஒரு நாள் உலகத்தில் வாழக்கூடிய நண்பனும் இறந்துட்டான், ரெண்டு பேரும் சந்திப்பாங்களாம். அப்ப அந்த நண்பன் சொல்லுவானாம், அந்த வியாசலாகி வா நண்பா, உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்தில் என்னை தட்டி தூக்கினாய். எப்படி உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்துல கபடியில தட்டி தூக்குறது இல்லை, என்ன செல்போன்கள்ல தட்டி தூக்குறது இல்லை. பெருமக்களே, அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, அந்த வியாசலாகி, உனக்கு நற்செய்தி, மிகச் சிறந்த நண்பன் நீ. உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்தில் என்னை அல்லாஹ்வுடைய பாதையிலே தட்டி தூக்கினாய். அந்த வியாச சாஹிப், நீ தான் எனக்கு உண்மையான தோழன். அந்த வியாசல் ஹலி, எனக்கு நேர்வழி காட்டிய நண்பன் நீ தான். அல்லாஹ்ட்ட பெருமை பாராட்டி பேசுவான். இறைவா, உலகத்திலே நான் சுபச்செய்தி சொன்னதுக்கு காரணமே வந்தான், நீ சுபச்செய்தி சொன்னா நாங்க இங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து விட்டோம், எங்களுடைய நிலை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சுகமான வாழ்க்கையை கொடுப்பான் என்பதாக அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். பெருமக்களை, இந்த ஆயத்திற்கு இரண்டாவதாக உலகத்திலே ரெண்டு கெட்ட நண்பர்கள் வாழ்வார்கள். அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டும் என்ன செய்வாங்க? துண்டிச்சிருவாங்க. அல்லாஹ்வுடைய தொடர்பு எங்கெல்லாம் நடக்குதோ அங்க வரவே விட மாட்டான். அதுல ஒருவன் இறந்துருவான். குர்ஆனுடைய ஆயத், அல் அகில்லாஹு யௌமைன் பாலஹும் லிபாலின் இல்லல் முத்தகீன், முத்தகீன்களை தவிர நல்லவர்கள் அப்படி இருப்பார்கள். பாலஹும் லிபாலின், ரெண்டு பேரும் உலகத்துல நண்பர்கள் வாழ்வார்கள். உலகத்துல ஒருத்தன் இறந்துருவான், இறந்த பின்னாடி அவனுக்கு எழுப்பப்படும் நரக வேதனையே அவன் கண் முன்னால் காட்டப்படும். அவன் சொல்லுவானா, யா அல்லாஹ், இதற்கு காரணமே உலகத்துல ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், என்ன இவ்வளவுக்கும் இந்த குழியில தள்ளி இந்த நரக நெருப்புல என்ன போடுறதுக்கு காரணமே என் நண்பன், அவனை விட்டுறாத. நான் உன்ட துவா கையேந்தி கேட்கிறேன், என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் வேதனை செய், ஆனால் என்னை விட அவனை என்ன செய்யணும்? கடுமையான வேதனை கொடுக்கணும். உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், அவனுக்கு இன்னும் மௌத்து வரல. உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்திலேயே அவனுக்கு நரகத்தை நீ காட்டு என்பதாக அவன் அல்லாஹ்விடத்திலே சம்பாஷணை செய்வான். பெருமக்களை, சிந்தனை செய்ய பார்க்க வேண்டும். நாளை இவனும் மரணத்தை விடுவான். மரணத்து பின்னாடி ரெண்டு பேரும் சந்திப்பார்களாம். அப்ப அவன் சொல்லுவான், அந்த பேச சாஹிப், அந்த பேசல் அகி, வாடா கெட்ட நண்பா, வா கெட்ட நண்பா, நான் செஞ்ச அனைத்து காரியங்களுக்கும் நீ தான் பொறுப்புதாரி. அல்லாஹ்விடத்திலே சொல்லுவானாம், இறைவா தான் வந்து விட்டார், நீ கொண்டு வந்து விட்டாய், இவனை சும்மா விட்டு விடாதே, இவனை பொசுக்கு என்பதாக அல்லாஹ்விடத்திலே அவன் மன்றாடுவான் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அத்தியாயத்திற்கு அல் அகில்லாஹு யௌமைதின் பாலுஹும் லிபாலின் அதுவும் இல்லல் முத்தகீன், நல்ல நண்பர்களை தவிர கெட்ட நண்பர்களுடைய சமகாசம் இப்படி இருக்கும் என்பதாக நமக்கு சுட்டி காட்டினார். பெருமக்களே, நாம் சிந்தனை செய்வது என்னவென்று சொன்னால், மோசமான நண்பன் நம்மை கேவலத்தில் தள்ளிவிடுவான். எனவே நண்பனை தேர்வு செய்வதும் நம் மீது கடமை, அவன் எப்படிப்பட்ட நண்பனாக இருக்கக்கூடாது என்பதும் நம் மீது கடமை என்பதாக பெரும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லி காமிக்கின்றான். மற்றொரு இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆயத்தை கொண்டு வருவான். வயோம யவுல் ஆலிமு அலா யதைஹி யகூலு யா லைத்தனி தகல்து மஅ ரசூலிஹி சபீலா அப்படின்னு ஒரு ஆயத்து வருது. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நாளிலே மறுமை நாளிலே தன் கை விரல்களை கடித்துக் கொண்டு, இரு கைகளையும் கடித்துக் கொண்டு சொல்லுவானாம், இப்படிப்பட்ட தூதருடன் நான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சை கேட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு உலகத்திலே இருந்திருக்கலாமே, இப்படிப்பட்ட நண்பனுடன் சேராமல் இருந்திருக்கலாமே, யாவையிலுத்தால் ஐத்தனி, எனக்கு நாசம் உண்டாயிருச்சு, லம் அத்தகிது ஃபுலானன் ஹலீலா, எனக்கு வந்த கை சேதமே, என்னை இந்த வழிக்கு கொண்டுட்டு வந்த காரணமே வந்தானே என்பதாக கூக்குரலிடுவான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆயத்தை இறக்குறான். பெருமக்களே, இந்த ஆயத்து எதற்காக வேண்டி இறங்குச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தனை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உலகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல உக்குபத் இப்னு அபி முஐத் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடியவர், அதே போன்று உமையா, சுருக்கமாக உமையா உக்குபா என்பதாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரெண்டு பேரும் பிரியா நண்பர்கள், ஒருவர் விட்டு கொடுக்க மாட்டார். எதுக்கு? நபியை திட்டுறதுல, நபியை அடிக்கிறதுல, இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் செயல்படுறதுல, மார்க்கத்தை விடுறதுல, அல்லாவை ஏசுறதுல, அல்லாவுடைய வார்த்தையை கொச்சப்படுத்துறதுல ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த நேரத்துல ஒரு நாள் உமையா என்பவன் ஒரு ஊருக்கு சென்றுட்டான், மனைவிட்ட சொல்லிட்டு போயிட்டான், நான் அந்த மாதிரி ஒரு ஊருக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உக்குபா நினைச்சானா, இவ்வளவு நாள் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நபி நல்ல விஷயம் தானே சொல்றாரு, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அல்லாஹ் நேர்வழியை காட்டுறான், இதைத்தான் என்ன செய்யறாரு, நபி சொல்றாரு, அதனால நான் என்ன செய்ய போறேன், நபியை ஏற்றுக்கொள்ள போறேன்.
நல்லா அந்த ஆயத்தை கவனிங்க. இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலைமை அவல நிலையும் பெருமை அவல நிலை இதுதான். நீ பெற்றோர்கள் செய்யக்கூடிய அவல நிலை இதுதான். இப்படி ஒரு நேரம் உமையா போயிட்டான். உக்குபா என்ன செய்யறாரு? நபியை நம்ம போய் ஏற்றுக்கொள்வோம், என்ன தப்பா என்ன சொல்றாரு, நல்ல விஷயம் தானே சொல்றாரு, அல்லாவை வணங்க சொல்றாரு, அல்லாவுடைய பாதையில சம்பாதிக்க சொல்றாரு, ஹராமான விஷயங்களை விட சொல்றாரு, இதான நிலைமை அப்படின்னு சொல்லி நேர நபிட்டையும் போயிட்டான். உக்குபா போய் சொன்னானா, யார சொல்லலாம், நான் நாளைக்கு ஒண்ணு உங்கள்கிட்ட களிமா சொல்லிடுறேன், உங்கள்கிட்ட களிமா சொல்லி ஈமானை ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டான். காலையில இரவு நேரத்துக்கு முன்னாடி நபிட்ட போயிட்டு வந்துட்டான். இரவு நேரத்துல ஊருக்கு போன உமையா திரும்பி வர்றாரு. வந்து மனைவிட்ட கேட்கிறாரு, நபி எப்படி இருக்காரு முகமது, நவுது பில்லா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஊரையெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப அந்தம்மா சொல்லுது, உமையாவுடைய மனைவி, நபி கெடுக்கிறது நபியுடைய விஷயங்கள் பின்னாடி இருக்கட்டும், உன் நண்பன் நாளைக்கு என்ன செய்ய போறான் அப்படின்னு சொன்னா நபிட்ட களிமா சொல்ல போறான், ஈமானை ஏற்றுக்கொள்ள போறான், இதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொன்ன உடனேயே வந்த நேரத்திலேயே என்ன செய்யறான், உட்காராம இரவோடு இரவாக தன் நண்பனை, பிரியா நண்பனை பார்க்க போறான். பார்த்து உக்குபாட்ட போய் சொல்றான், எப்ப நீ நபியை எவ்வளவு நம்ம திட்டி இருக்கிறோம், நபியை திட்டி இருக்கிறோம், நபியுடைய சகவாசமே வைக்க கூடாது, நம்ம ரெண்டு பேரும் இவ்வளவு பிரியாவிடையே இருந்துட்டு நீ போய் நபியை ஏற்றுக்கொள்ள போறேன்னு சொல்றான். ஒரு நாள்ல நீ மறந்துட்டியப்பா, திருத்திட்டியப்பா அப்படின்னு சொல்லி நான் இனிமே உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உமையா சொல். எவ்வளவு கெஞ்சிரான் உக்குபா. பெருமக்களே, இந்த வரலாறுகள் குரான்ல பதிவு செய்யப்பட்டது, நண்பர்களுக்கு உகந்த வரலாறு. அப்போ உக்குபா சொன்னானா, நான் உன்கிட்ட பேசணும், நீ என்கிட்ட பேசணும், உனக்கு என்ன நான் செய்யணும், நபியை பின்பற்றக்கூடாதா, நபிகிட்ட களிமா சொல்லக்கூடாதா? உமையா சொன்னானா, நீ நாளைக்கு நபிகிட்ட போகணும், எப்படி நாளைக்கு வருவே அப்படின்னு சொல்லி சொன்னியோ அதே போல நபிகிட்ட போகணும், நபியுடைய எல்லாருக்கும் முன்னாடி நபியை நீ பார்க்கணும், பார்த்து உன்னுடைய உமிழ் நீர் என்ன எச்சை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகத்துல துப்பணும், நீ துப்புனாத்தான் நான் உயிர் பெரியாத நண்பன் உன்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சபதம் விட்டுட்டான். பெருமக்களே, இன்னைக்கு நண்பருடைய நிலைமை இதுதான். இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல நாளை காலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சகாபாக்களையும் அழைத்து சொன்னார்கள், இன்னைக்கு உக்குபா வர்றாரு, மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள போறாரு என்பதாக ஒரு பெரும் கூட்டத்தை என்ன செய்யப்பட்டுச்சு, கூட்டப்பட்டுச்சு. எல்லாம் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. நேர உக்குபா வந்தான். உக்குபா வந்து தன்னுடைய தொண்டையிலிருந்து எவ்வளவு அசுத்தமான எச்சில்கள் வருமோ பெருமக்களே, அத்துணை எச்சிலையும் காரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல துப்பி எறிஞ்சான். குர்ஆனுடைய வசனம் பெருமக்களை நமக்கு சொல்லி காமிக்கின்றது. அப்படியே தன் கரங்களால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய என்ன செஞ்சாங்க, தன்னுடைய கரங்களால் அந்த எச்சிலை துடைத்தார்கள். அப்போ ஒரு வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பின்னாடி இந்த நண்பனுடைய பேச்சை கேட்ட உக்குபா திரும்ப திரும்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாறுகளை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஒட்டக அந்த குடலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியிலே போட்டவனும் பெருமக்களை இந்த உக்குபா தான். நல்லா சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்துல துண்டை போட்டு சுத்தி இழுத்தவனும் இந்த உக்குபா தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், ஒரு நாள் வரும், அந்த நாளிலே மக்காவினுடைய மலைகளுக்கு இடையிலே உன்னுடைய தலை கொய்யப்படும் என்பதாக சொல்லப்பட்டது. பெரிது ஒரு காலத்துல பத்ருடைய யுத்தம் வந்தது. பத்ருடைய யுத்தத்துல எல்லாரும் கூப்பிடுறாங்க, அவங்க மக்கள் வாங்க இஸ்லாத்தை நம்ம என்ன செய்யணும், அழிக்கணும் என்பதாக சொல்லும் பொழுது உக்குபா வரமாட்டேன்னு சொன்னான். ஏன்னு கேட்கும் பொழுது, எல்லா விடயத்தையும் நான் செஞ்சேன், நபி ஒரு வார்த்தை விட்டாரு, எனக்கு செவிகள் என்ன ஞாபகம் வருது, நீ இந்த மலைக்கு நடுவுல உன்னுடைய தலை கொய்யப்படும் என்பதாக சொன்னார், அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது, எனவே நான் வரமாட்டேன் என்பதாக சொன்னான். அப்பவும் நண்பன் உமையா சொன்னானா, என்னப்பா நீ பயப்படுறா, இவ்வளவு கூட்டம் இருக்கு பதிலுள்ள 300 பேர் இருக்கிறாங்க, 300 பேர் இருக்கிறாங்க, நாம ஆயிரக்கணக்கில் இருக்கிறோம். பதிலுடைய யுத்தம் ரமலானுடைய காலங்களில் கேள்விப்பட்ட விஷயம். இஸ்லாத்துல முதல் வெற்றி, முதல் போர். பெருமக்களை, பெரிய நண்பனுக்கு உறுதுணையாக இருந்தான். ஏன் நீ பாத்துக்கலாம், நபியை என்ன கொண்டுட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பத்ருடைய யுத்தத்துல உக்குபா கைது செய்யப்பட்டான். நபிக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டுச்சு. நபி சொன்னாங்க, உனக்கு ஞாபகம் இருக்குதா உக்குபாவை, உனக்கு ஞாபகம் இருக்குதான்னு கேட்டாங்க. உக்குபா சொன்னா, நல்ல ஞாபகம் இருக்கு யார சொல்லலாம், நல்ல ஞாபகம் இருக்கு. என்ன ஞாபகம் இருக்கு, ஒரு நாள் உன்னுடைய தலை கொய்யப்படும் என்பதாக சொன்னீர்கள் என்று நான் நின்று விட்டேன் என்பதாக சொல்லிவிட்டு ஒரு அத்தியாயத்தை ஓதினாலாம். அல்லாஹ் இன்றும் குர்ஆனிலே நண்பர்களுக்கு பதிவு செய்து வைத்திருக்கின்றான். வயோம யஉம்முல் லாலிமு அலா யதிஹி யகூலு யா லைத்தனி தகது மஅ ரசூலிஹி சபீலா. ரெண்டு கைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கடித்துக் கொண்டு சொன்னானாம், அந்த நாளில் அநியாயக்காரனாக ஆகிவிட்டனே, இரு கைகளையும் நான் கடித்துக் கொண்டு சொல்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை தூதருடன் அல்லாஹ்வுடைய தொடர்
தொடர்பிலே இருந்திருக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தொடர்பு எனக்கு வந்திருக்க வேண்டாமா? யாவையில்தான் எனக்கு நாசம் உண்டாயிருச்சே, இதற்கு காரணம் யார்? லைத்தனில மத்தஹிது ஃபுலானன் கலீலா, இப்படிப்பட்ட ஒரு நண்பனை உலகத்திலே தேர்ந்தெடுக்காமல் இருந்திருக்கலாம் என்பதாக கை செய்துப்பட்டார். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த ஆயத்தை சொல்றான். பெருமக்களே, எதனால ஏற்பட்டது? எதனால ஏற்பட்டது? சகோதரர்களே, சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஒரு நண்பன் கெட்ட நட்பின் காரணமாக அவன் உலகத்திலேயே தண்டிக்கப்பட்டான். இன்னைக்கு இளைஞர்களா இருக்கக்கூடிய நாம் சிந்தனை செய்து பாருங்கள். பயான் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிக்கொள்ளலாம், யாரும் திருந்த போறதில்லை. அல்லாஹ்வுடைய நாட்டம் வந்தால் தான். இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறீங்க, சொல்லி திருந்த முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் வரணும், நம் சிந்தனைகளை கொண்டு வர வேண்டும். சிறுவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு சூழ்நிலை மோசமா போய்கிட்டு இருக்கு, ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. உலகத்தினுடைய விடயங்கள்ல இன்னைக்கு செய்தித்தாள்ல படிக்கிறோம், என்ன ஒரு இளைஞனை 4 பேர் பட்ட பகல்ல போதையில என்ன செய்யறான், தாக்குறான், அருவாளை வச்சு எப்படி தாக்கி போன்ல இது எடுக்கிறான். சிந்தனை செஞ்சு பாருங்க, எப்படிப்பட்ட இளைஞர்களை நம்ம உருவாக்கி இருக்கிறோம், எப்படிப்பட்ட இளைஞர்களை நம்ம உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். எல்லாம் பாதுகாக்கணும் பெருமக்களே. எனவே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நண்பனை நீ எப்படிப்பட்ட நண்பன் என்பதையும் தேர்வு செய்து கொள். நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதையும் நீ பார்த்துக்கொள், எப்படிப்பட்டவனாக இருக்கக்கூடாது என்பதையும் நீ சிந்தித்துக்கொள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களை சொல்லி காமித்தார்கள். அதனால இந்த நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமாக என்னவென்று சொன்னால், மார்க்கம் சொல்லுது, நாம சொல்லல, அல்லாஹ் சொல்றான். நீங்க உலகத்திலேயே சரியான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நல்ல நண்பர்களையும் நீங்கள் கெடுதியானவர்களாக ஆக்கி விடாதீர்கள். நல்ல நண்பர்களும் பாங்கு சொல்லப்படுது பெருமக்களே, அல்லாஹ்வுடைய குரல் கேட்கப்படுது. எவ்வளவு பெரிய விஷயம்! ஒரு கூட்டமே ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. உலகளாவியில நாம் சொல்லுகின்றோம், உலகளாவியில் ஒரு கூட்டமே என்ன செய்து அல்லாஹ்வை மறந்தவர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். தொழுகை முடிக்கப்படுகின்றது, தொழுகை முடித்த பின்னாடி இங்க வந்து ஒரு கூட்டமே நின்று கொண்டிருக்கிறது. யாருடைய வேலை பெருமக்களே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா கிதாபிலும் பதிவு செய்யப்பட்ட விஷயம், பாங்கு சொல்லப்பட்டால் ஷைத்தான் விரண்டோடி விடுவான். பாங்கு சொல்ல நிப்பாட்டி அல்லாஹ்வுடைய வேதம் முடிக்கப்பட்டது என்று சொன்னால் ஷைத்தான் திரும்பி வந்து விடுவான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இன்றைக்கு எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஷைத்தான்களாக உருவாகி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஷைத்தான்களாக உருவாகி கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இளைஞர்களை, சின்ன பிள்ளைகள், 10வது படிக்கிறவன், 12வது படிக்கிறவன் இன்னைக்கு என்ன செய்யறான், இரவு நேரங்கள்ல என்ன செய்யறான், பகலாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். என் பிள்ளை பிரியாணி ஆக்கிட்டு வந்துட்டான், என் பிள்ளை என்ன செய்யறான், தேங்காய் சோறு ஆக்கிட்டு வந்துட்டான். அல்லாஹ் அக்பர், நஊது பில்லாஹ். இப்ப கண்டிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை பெருமக்களே. இது உலகத்திலேயே பெற்றோர்கள் அந்த தண்டனையை அணிவிப்பார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். எனவே சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அல்லாஹ் பகுத்தறிவு என்ற ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கின்றார். விளங்குவதற்குத்தான் பகுத்தறிவு. அறிவாளி மனிதன் என்று சொன்னார், 6 அறிவு உள்ளவன் தான் பெருமக்களே அறிவாளி. அதை புரிந்து நடப்பவன் தான் சிறந்தவன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல நண்பர்களாக நாம் தோதுவாக உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பானாக. கெட்ட நண்பர்களை விட்டும் தூரமாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுப்பானாக. எப்படி பிள்ளையை வார்த்து எடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உருவாக்கக்கூடிய, இந்த உலகத்திலேயே உருவாக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களாக, ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஊமைப்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.